வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேனில் இருக்கக்கூடிய இயற்கையான மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்து தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்ம ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தும். தேன் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டது. அதனால தான் தேன் தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவர்களையும் கெடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே ஆயுர்வேத மருந்துகளுடைய தயாரிப்பில் தேன் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. நிறைய மருந்துகளை தேனில் குழைச்சி தான் எடுக்க சொல்லுவாங்க. அத்தகைய தேனை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளலாமா? தினமும் ஒரு ஸ்பூன் அளவு தேன் சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய உடலில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடலுக்கு ஆற்றலை தரும் தேன். தேன் இயற்கையாகவே உங்களுடைய எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் காலை நேர பானங்களில் நீங்கள் சர்க்கரை அல்லது மற்ற ஸ்வீட்களுக்கு பதிலாக தேனை சேர்த்துக்கொள்வது நல்லது. இப்போ பிரெட்டில் சர்க்கரை சேர்த்து ஜாமுக்கு பதிலாக நீங்கள் இந்த தேனை சேர்த்துக்கலாம். இயற்கையாக இனிப்பாக இருக்கக்கூடிய இந்த தேன் உங்களுடைய உடல் சோர்வை போக்கி சுறுசுறுப்பாக உங்களை மாற்றும். குறிப்பாக காலையில் உடற்பயிற்சி செய்யும் போது உண்டாகக்கூடிய உடல் சோர்வை நீங்கள் போக்கி உடனடியாக எனர்ஜியை பெற்று புத்துணர்ச்சியாக ஆகிறதுக்கு இந்த தேனை நீங்கள் எடுத்துக்கலாம். இருமலை குறைக்கும் தேன் எப்படின்னா, இப்போ இது இயற்கையான இனிப்பாக இருக்கிறதால இது உங்களுக்கு இருமலை அதிகப்படுத்தாது, இருமலை குறைக்க தான் உதவிகரமாக இருக்கும். இருமலை போக்கக்கூடிய பாட்டி வைத்தியங்களில் இந்த தேனும் ஒன்றாக தான் இருந்திருக்கு. நாள்பட்ட இருமலையும் பார்த்தீங்கன்னா இது சரி செய்யும் ஆற்றல் கொண்டிருக்கு. தேனில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் தொண்டை மற்றும் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை அழித்து இருமல் மற்றும் பருவகால சீசனை அட்டாக்கக்கூடிய நோய்களை விரட்டக்கூடிய தன்மைகளை எல்லாத்தையுமே கொண்டிருக்கு. தூக்கத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் தேனை எடுத்துக்கலாம். தேன் தினமும் எடுத்துக்கொள்வது நல்ல தூக்கத்தை உங்களுக்கு மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும். குறிப்பாக இரவில் தூங்க செல்லக்கூடிய முன்பாக ஒரு டம்ளர் நீங்கள் வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். தேன் செரட்டோனின் நம்ம சொல்லக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த செரட்டோனின் உடலில் மெலட்டோனினாக மாறும். ஸோ இந்த மெலட்டோனின் தான் நமக்கு நல்ல தூக்கத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்தாலே போதுமானது. காயங்களை ஆற்றக்கூடிய தன்மை தேனுக்கு இயற்கையிலேயே இருக்கு. தேனில் அதிக அளவு குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் இருக்குது. இது சருமத்தில் இருக்கக்கூடிய புண் மற்றும் காயங்களின் மீது அப்ளை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது காயங்கள் இருக்கக்கூடிய கெட்ட நீரை உறிஞ்சி வேகமாக அந்த புண்ணை ஆற செய்யும், செப்டிக் ஏற்பட விடாது. இதில் இருக்கக்கூடிய ஹீலிங் பண்பு மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் காயங்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து வேகமாக ஆற செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு தேனை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகளும் அதிகமாக இருக்கிறதால இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுவதற்கும் தேன் உதவி செய்யுது. அதனால் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எலுமிச்சை ஜூஸோட தேன் கலந்து குடிக்கிறது உங்களுடைய உடலை வலுப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலை வலுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஹேங் ஓவர் எல்லாம் சரி செய்யும் தேன். ஹேங் ஓவர் சமயங்களில் தலை பாரமாக இருக்கும், தாகம் எடுக்கும், குமட்டல், தொண்டை வறட்சி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு என்னென்னவோ வீட்டு வைத்தியத்தை நம்ம பண்ணியிருப்போம். ஸோ தேனை நீங்கள் எடுத்துக்கோங்க. தேன் மிக எளிமையாக உங்களுடைய ஹேங் ஓவரை சரி செய்யும் அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹேங் ஓவராக இருக்கக்கூடிய சமயத்தில் 2 ஸ்பூன் அளவு தேனை எடுத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய மெட்டபாலிசத்தை அது தூண்டும். ஸோ அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹேங் ஓவரை உங்களுக்கு சரி பண்ணிடும். இதய நோய்களை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது தேன். தேனில் ஃபேலிஃபோனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த தேனை நீங்கள் தினசரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதய நோய் ஆபத்து ஏற்படாமல் தடுக்கும். இரத்த குழாய் மற்றும் ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கும் இல்லையா, ஸோ எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இதய நோய் வரக்கூடிய ஆபத்தை குறைக்கக்கூடிய தன்மை தேனுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேனை தாராளமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் அல்லது வெதுவெதுப்பான எலுமிச்சை ஜூஸ் கலந்துருக்கக்கூடிய நீரில் தேனை ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அடிவயிறு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு தொப்பைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ இது போல ப்ராப்ளத்தெல்லாம் கரைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி செல்லுலாய்டு பண்புகள் உடலினுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செஞ்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நீங்கள் அதை அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் அதிக கலோரிகளும் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வெயிட் அதிகமாகிடும். ஸோ அதனால் நீங்கள் சாதாரண நீரில் தேன் கலந்து குடிக்கலாம், ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். அல்லது நீங்கள் சாதாரண நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சீக்கிரமாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேன் உதவிகரமாக இருக்கும். சரும வறட்சியை போக்கி
நல்ல மாய்ஸ்சரைசிங்காக உங்களுடைய சருமத்தை வச்சுக்கொள்வதற்கு, அதாவது ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு தேன் மிக அற்புதமான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை அழித்து சருமத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், காயங்கள் ஆகியவற்றை சரி செஞ்சு சருமத்தை மென்மையாக்கக்கூடிய பண்பு தேனுக்கு இருக்குது. இந்த தேனை நீங்கள் உங்களுடைய கிளென்சர், மசாஜ் க்ரீம், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன் கலந்து கூட நீங்கள் உங்களால் பயன்படுத்த முடியும். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கி நீங்கள் உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறது தொடங்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது வரைக்குமே இந்த தேன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தேன் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நமக்கு 2 வகைகளில் தான் கிடைக்குது. இயற்கையாகவே பூக்கள் இருந்து தேனீக்கள் கூட்டில் சேகரிக்கக்கூடிய தேன் ஒரு வகை, மற்றொன்று செயற்கையாக தேனீக்கள் வளர்த்து அந்த தேனை உருவாக்குறது. ஸோ 2 வகை தேனுமே ஆரோக்கியமானது தான். ஆனால் அதை நீங்கள் வாங்கும்போது சர்க்கரை அல்லது வெள்ளைப்பாகு சேர்க்காத தேனாக, அது நீங்கள் கலப்படம் இல்லாத தேனாக பார்த்து வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். தேனில் விட்டமின்கள், புரதங்கள் மற்றும் மினரல்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூனில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 கிராம் அளவு அந்த தேன் இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலோரிகள் 58 கிராம் இருக்குது, கொழுப்பு 0, அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் 15.3 கிராம், ஃப்ரக்டோஸ் 8.4 கிராம், குளுக்கோஸ் 6.9 கிராம், புரதச்சத்து 0.08 கிராம் இருக்குது, தண்ணீர் சத்து 3.5 கிராம் இருக்குது. ஸோ இந்த அளவுகளில் உங்களுக்கு அந்த 20 கிராம் அளவு கொண்ட தேன் இருக்குது இல்லையா, அந்த ஒரு ஸ்பூன் தேன்லேயே இந்த அளவுக்கு நிறைய உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாகவே நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி பலவிதமான நோய்களை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். தொடர்ந்து தினமும் ஆரோக்கியமான கலப்படம் இல்லாத தேனை ஒரு ஸ்பூன் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. காலையிலையும் நீங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.